எத்தனை பேர் ப்ளூ சட்டமாறன் ரிவ்யூ பார்த்தீங்கன்னு தெரியல. 2 படத்துக்கு ரிவ்யூ தந்திருக்காரு. மாமன் டிடி ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிடிக்கு வந்து ப்ரொமோஷன் காசு வாங்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக டிடியை வந்து எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தில் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மைனஸ் என்னன்னு தெளிவாக சொல்லலை. அப்புறம் இருக்கிற ப்ளஸ் எல்லாம் சொல்லின்னு போயிட்டு படத்தை முடிச்சிட்டாப்புல, ரிவ்யூ பண்ணிட்டாப்புல. ஆனால் மாமன் படத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 3 சீன் வந்து நல்லா இருக்குன்ட்டு மேலோட்டமாக சொல்லிட்டு மைனஸ் என்னவோ அதை வந்து குத்தி 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 காட்டி போட்டாப்புல. அதாவது நெஞ்ச நக்கிறாங்கோ, ராஜ்கிரண் எதுக்கு அந்த சீனே வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா? ஒரு படத்துக்கு வந்து கம்பேர் பண்ணி எப்பவுமே ரிவ்யூ பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலம். நான் 2 படத்தையும் பார்த்துட்டேன். 2 படமும் நல்லா இருக்குது, நல்லா ஓடும். இந்த மாதிரி வந்து ஒரு படத்தை கம்பேர் பண்ணி இன்னொரு படத்தை வந்து அமுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படி தான் பண்ணியிருக்காரு அவர். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு படத்தை வந்து தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு இன்னொரு படத்தை மட்டும் தட்டி அமுக்குறாரு. ஆக்சுவலாக 2 படமும் நல்லா இருக்குது. சூரிய அண்ணனும் சந்தானனும் இந்த படம் இன்னும் ஓடும். இந்த மாதிரி ரிவ்யூலாம் கேட்டு தயவு செஞ்சு படத்துக்குலாம் போகாதீங்க. கண்டிப்பாக போங்க, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு வாங்க. படத்தில் நல்ல எமோஷன் இருக்குது. இதில் டிடியில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சிரிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து கேவலமாக ரிவ்யூ பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பாருங்கள்.